அண்மை செய்தி. குமாரபாளையத்தில் என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தில் சிதறி கிடக்கும் ரூபாய் நோட்டுகள் மற்றும் அந்த இடத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், ஏற்கனவே இது சம்பந்தமா என்கவுண்டர்ல ஒரு நபர் காவலர்களால் சுடப்பட்டிருக்கிறார். மேலும் அங்கு தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தற்போது வரைக்கும் காவல்துறையினர் பறிமுதல் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்னு காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுது? பிரியதர்ஷினி, தமிழகம் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் தங்களது கைவரிசையை காட்டி கொள்ளையடித்த கும்பல் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் அருகே ஒரு பரபரப்பான சூழலுக்கிடையே திரைப்பட பாணியில துரத்தி சென்று பிடித்திருக்க சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. காலை முதற்கொண்டே அதை பதிவு செஞ்சிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில தற்போது அந்த என்கவுண்டர் நடந்த அந்த பகுதியில தான் இப்ப நான் இருக்கேன். அதாவது சங்ககிரியிலிருந்து வெப்படை செல்லக்கூடிய சாலை, அந்த பிரதான சாலையிலிருந்து சுமார் 300 மீட்டர் உள்ள இந்த பகுதி ஒரு வனப்பகுதி போல் இருக்கு. இந்த பகுதியில் ஒரு ஓடை இருக்கு. அதாவது காவல்துறை அந்த கண்டெய்னர் வாகனத்தை எடுத்து செல்லும் போது 2 பேர் தப்பி ஓட முயன்றதாக ஏற்கனவே சேலம் சரக டிஐஜி உமா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்களை துரத்திக்கிட்டு போகும்போது அந்த காவல்துறையினர், அதாவது காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் உதவி ஆய்வாளர் 2 பேரும் மீது தாக்குதல் நடத்திய அந்த ஜமாலுதீன் என்ற நபர், அதாவது அங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கொக்கி போன்ற ஒரு ஆயுதம் இருக்கு, அதை வச்சுதான் உதவி ஆய்வாளரை தாக்கினதா காலை முதற்கொண்டே சொல்லப்பட்டு வந்தது. இப்ப அந்த இடத்துல தான் அந்த கொக்கியும் கிடக்குது. அது மட்டுமல்லாமல் அந்த தப்பி ஓடிய நபர்கள் நீல நிறத்தில் ப்ளூ கலர் அந்த டிராவல் பேக் அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அந்த பேக்ல தான் ஏராளமான 500 ரூபாய் நோட்டுகள் இருந்திருக்கிறது. அது இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட பகுதியில் சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் தற்பொழுது தடய அறிவியல் நிபுணர் வடிவேலு தலைமையிலான குழுவினர் இங்க இருக்கக்கூடிய தடயங்களை பதிவு பண்ணாங்க. தற்பொழுது காவல்துறையினர் இந்த இடத்துல முகாமிட்டு தங்களது விசாரணையை துவக்கியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் தப்பி ஓடிய இந்த நபர்கள் ஏடிஎம்மில் கொள்ளையடித்த அந்த பணத்தை வைத்திருக்கக்கூடிய பேகை தான் எடுத்துட்டு ஓடி இருக்காங்க. அப்போதுதான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்கு. குறிப்பா நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த கொக்கி போன்ற ஆயுதத்தை வைத்துதான் உதவி ஆய்வாளரை தாக்கியிருக்காங்க. அதுல பலத்த காயமடைந்தவர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில தான் ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த என்கவுண்டர் சம்பவத்தை தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்த அடுத்த நிமிடமே அவங்க உஷாராகி பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக குமாரபாளையத்தில் தான் இந்த வாகன தணிக்கை தொடங்குது. அந்த குமாரபாளையத்தை கண்டெய்னர் லாரி, வடமாநில பதிவெண் கொண்ட அந்த கண்டெய்னர் லாரி கடக்க முயன்ற பொழுது காவல்துறையினர் மீது மோதுவது போல் வந்திருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த காவலர்கள், அந்த காவல்துறையினர் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து துரத்தி செல்லும் போது வெப்படை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு அதிவேக அசுர வேகத்தில் அந்த வாகனத்தை இயக்கிட்டு போயிருக்காங்க. சாதாரணமா ஒரு சிறிய வாகனத்தை கூட திருப்ப முடியாத இடத்துல கூட இந்த கண்டெய்னர் லாரி, பெரிய அளவிலான கண்டெய்னர் லாரியை திருப்பும் போது பொதுமக்கள் பலர் மீது இந்த கண்டெய்னர் லாரி மோதி இருக்கு. அதற்கு உண்டான தடயங்களும் அங்கங்கே இருக்கு. அதாவது எந்தெந்த வாகனங்கள் மீது இந்த கண்டெய்னர் லாரி மேதுச்சோ அந்த வாகனங்கள்லாம் அந்தந்த இடத்துல அப்படியே சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதன் தொடர்ச்சியாக வெப்படை, சங்ககிரியிலிருந்து வெப்படை செல்லக்கூடிய பகுதியில் இவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து நடந்ததுதான் இந்த என்கவுண்டர். இதுக்கு இடையே 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 5 பேரிடம் காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கண்டெய்னர் என்ன சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க, அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க கார் பதிவு என்ன, அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க காரில் இருந்து பல பொருட்கள், 20க்கும் மேற்பட்ட பொருட்கள் தடயவியல் நிபுணர்கள் கைப்பற்றி இருக்கிறாங்க. அதுல குறிப்பா ஹரியானா மாநில பதிவு எண் கொண்ட நம்பர் பிளேட்டுகளும் இருக்கு. இப்படி பல்வேறு அடுத்தடுத்த அதிர்ச்சிகள், திருப்பங்கள் என இந்த கண்டெய்னர்ல நிறைய விஷயங்கள் காவல்துறையினருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் தற்பொழுது விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல இடங்களிலும் இந்த கொள்ளை கும்பல் கைவரிசை காட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இதனிடையே தான் திருச்சூர் காவல்துறையினர் வெப்படை பகுதிக்கு அவர்கள் தங்களது தரப்பில் விசாரணையும் துவக்கி இருக்கிறாங்க. தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜமாலுதீன் உடல் பள்ளிப்பாளையத்திலிருந்து நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்துச் செல்லப்படுகிறது. எனவே விசாரணைகள் இந்த கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. பிரியதர்ஷினி, நிச்சயமா காவல்துறையினர் விசாரணையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நீங்க குறிப்பிட்ட மாதிரி அடுத்தடுத்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முழு விசாரணையும் முடியும் பட்சத்துல நிறைய உண்மையான தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய விசாரணை விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.